பிரியமானவர்களே, ஆண்டவரோடு நடக்கும்போது தினமும் ஒரு வேத வசனத்தை நம்ம தியானிக்கிறோம் இல்லையா? அந்த வசனம் ரொம்ப முக்கியம். கர்த்தர் தம்முடைய வசனத்தை கொண்டு நம்மோடு பேசி நம்மை பலப்படுத்தி நம்மை பரிசுத்தப்படுத்தி நடத்துகிறார். ஆண்டவரோடு நடக்கும்போது பேசாம சும்மா வருவாரா? பேசிக்கிட்டே வருவார். என்ன பேசுவார்? வசனத்தை கொண்டு பேசுவார். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வசனம் உங்களுக்கு தருகிறார். 18ஆம் சங்கீதம் 30வது வசனத்துல, கர்த்தர் தம்மை நம்புகிற அனைவருக்கும் கேடகமாயிருக்கிறார். நீங்க அவரை நம்புறீங்க தானே? கர்த்தரை நம்புறீங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புறீங்க, அதனால தானே அவரோட நடக்கிறீங்க. அன்று சொல்லார், என் மகனே, என் மகளே, நீ என்னை நம்புகிறபடியால் நான் உனக்கு கேடகமாயிருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிராளி உன்னை தாக்கும் போது, எதிராளி ஆகிய பிசாசு உன்னை தாக்கும் போது, நோயினால, பலவீனத்தினால, பயத்தினால, பல போராட்டத்தினால உன்னை அழிச்சிடலாம், உன்னை சோர்ந்து போக பண்ணலாம், உன்னை வீழ்த்திடலாம். நீ சாத்தான் தாக்கும் போது நீ பயப்படாத, ஒன்றும் உன்னை தொட முடியாது, உன்னை சேதப்படுத்த முடியாது. ஏன் தெரியுமா? நான் உனக்கு கேடகமாயிருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், என் மகளே, என் மகனே, உனக்கு விரோதமாக பேசுகிறாங்களா, எழுதுறாங்களா, திட்டுறாங்களா, அவமானப்படுத்துகிறாங்களா, உன்னை வேதனைப்படுத்துகிறாங்களா, சாத்தா உன்னை தாக்குறானா, நீ அமைதியாரு, பயப்படாத, நான் அதையெல்லாம் தாங்கி கொள்ளுகிறேன். உனக்கு பதிலாக உன்மேல் விழக்கூடிய அடிகளை நான் தாங்கி கொள்ளுகிறேன். பயப்படாதங்க. உங்களுக்கு முன்னால இயேசு கேடகமாயிருக்கிறார், பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது. உங்களுக்கு விரோதமா போராட்ட நெருக்கங்கள் வரலாம், உங்களை வீழ்த்தி விட முடியாது. தைரியமா இருங்க. இயேசு எனக்கு கேடகமா இருக்கிறான்னு சொல்லுங்க. தகப்பனே, அருமையானவனுடைய பிள்ளைகளை, அவனுடைய சோர்வுகளை மாற்றி பலப்படுத்தி கொண்டிருக்கிறீங்கப்பா. ஒரு பிள்ளைகளை சோர்ந்து விடக்கூடாது. இவளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பிசாசனுடைய கிரியைகள், தாக்குதல்கள் எல்லாவற்றையும் நீர் தாங்கி கொண்டு கேடகமாய் நின்று பாதுகாக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக, ஆசீர்வாதமாய் தொடர்ந்து மகிழ்ந்திருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.